உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. இப்போது நான் இந்த பணம் என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று, நீங்கள் பிறப்பின் காலத்திலேயே உங்கள் பூர்வீக தனத்தை பெற்றிருப்பது. அதற்கு உங்கள் ஜாதகத்திலே லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்யாதிபதி இந்த 3 கிரகங்கள் பிளஸ் தன லாபாதிபதி 10 கூட வலுத்திருந்தால் ஏதோ 2 கோடி 3 கோடி 40 கோடி வரை சொத்து சேர்த்து வைத்திருப்பார்கள். யாருக்கு? உங்கள் குடும்பத்தில். ஆனால் அதையும் பெருக்க வேண்டுமென்றால் நீங்கள் வாழ்க்கையில் 6-8ஆம் பாவங்களை பற்றி பயன்படுத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அந்த கிராரகத்துவங்களை அனுபவிக்க வேண்டும். அனுபவித்து அதில் தேர்ச்சி பெற வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உலக கோடீஸ்வரராக முடியும், தமிழக கோடீஸ்வரராக முடியும், டாப் 10 கோடீஸ்வரர் வரிசையில் வர முடியும். அது உலக அளவிலாவது அல்லது நாடு தழுவிய அளவிலாவது, இந்திய அளவிலாவது அல்லது தமிழக அளவிலாவது. அப்படி வந்த 2 ஜாதகங்களை நான் உங்களுக்கு உதாரணப்படுத்துகின்றேன். அதற்கு முன்பு இந்த உலக ஜனத்தொகை என்பது 700 கோடி பேர். அதில் நீங்கள் போய் விக்கிபீடியாவில் எத்தனை சதவீதம் பணக்காரர்கள் என்று தட்டினால் 0.6% என்று காட்டும். 0.6% என்றால் 4 கோடியே 20 லட்சம் பேர். இன்னும் ஒரு 80 லட்சத்தை நீங்கள் அதிகமாக வைத்துக் கொண்டால் கூட 5 கோடி பேர். இந்த 5 கோடி பேர் தான் 600 கோடியே 95 லட்சம் பேர்களை வாழ்வளிக்கிறார்கள். அவர்கள் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் என்று நீங்கள் இன்று எங்கு சென்று வேலை செய்தாலும் அதனுடைய ஷேர் ஹோல்டர்களாக இந்த 5 கோடி பேர் தான் வருவார்கள். நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருந்தாலும் சரி, எம்என்சி ஃபீல்டில் இருந்தாலும் சரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, சிமெண்ட் ஃபேக்டரியில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, எத்தனை தொழிற்சாலைகள் இருக்கிறதோ அத்தனை தொழிற்சாலைகளுக்கும் அதிபதிகள் இந்த 5 கோடி பேர் மாத்திரமே. ஆக இந்த 5 கோடி பேர் தான் அந்தந்த நாடு, அந்தந்த மாநிலம், அந்தந்த நகரத்துக்கு உள்ள அரசியல் தலைவர்களுக்கும் தேவையான பொருளுதவியும், அவர்களுக்கு தேவையான ஃபண்டிங்கும், அவர்களுக்கு தேவையான கட்சி நிதிகளையும் தந்து அரசாங்கத்தையும் இவர்கள்தான் ரன் செய்கிறார்கள். பிறகு உங்கள் குடும்பத்தையும் இவர்கள்தான் ரன் செய்கிறார்கள். 5 கோடி எங்கே? 695 600 கோடியே 95 லட்சம் மக்கள் எங்கே? கிட்டத்தட்ட 0.6%, 100ல் 0.6% தான் உலகத்தில் மொத்தமும் பணக்காரர்கள் இருப்பது. மீதம் இருப்பதோ எத்தனை சதவீதம்? 100ல் 99%. 99.4% மக்கள் பணக்காரர்கள் இல்லை. அப்படி என்றால் அந்த 5 கோடி மக்களுக்கு மட்டும் வானுலகத்திலிருந்து இறங்கினார்களா? அவர்கள் டைரக்டா கடவுள்கிட்ட டோக்கன் வாங்கிட்டு வந்தாங்களா? வாங்கிட்டு நாங்கள் கோடீஸ்வரன் ஆகணும்னா இல்லை. அவர்கள் இறை நம்பிக்கையும் உடையவர்கள், கடவுள் நம்பிக்கையும் உடையவர்கள். அதற்கு மீறி இந்த 5 கோடி பேரை உலக பணக்காரராக்கியது 6ஆம் பாவாதிபதியும் 8ஆம் பாவாதிபதியும், 6ஆம் பாவத்தில் அமர்ந்த கிரகங்களும் 8ஆம் பாவத்தில் அமர்ந்த கிரகங்களும் லக்னாதிபதியும். இந்த 3 கிரகங்களை தவிர சாக்ஷாத் வேறு ஒருவர் இல்லை. ஏனென்றால் லக்னாதிபதியை எதற்காக இதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏன் எடுத்துக்கொள்கிறோம் என்றால் லக்னாதிபதி தானே உயிர் உடல் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது என்பதால் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அங்கே லக்னாதிபதி கூட சைலண்ட், உயிர் உடல் வச்சிருக்காரு, அவ்வளவுதான் சைலண்ட். ஆனா அங்க 6-8 தான் வேலை செய்யுது. அப்ப இந்த 6-8 கண்டு ஜோதிடர்களுக்கே பயம், என் குருநாதருக்கே கூட பயம். அவரே கூட இதை பற்றி அசிங்கம், அவமானம், அந்த 6ஆம் இடத்துல என்ன இருக்குதுன்னு நான் ஒருத்தர்கிட்ட பலன் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இல்லை, 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சினிமா கம்பெனியில் அமர்ந்து கொண்டு, அப்போது சினிமா கம்பெனியில் ஒரு அசோசியேட் டைரக்டர் திடீர்னு ஒரு குரல் தான் வந்துச்சு. முன்னாடி அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் உட்காந்துருந்தாரு. அவருக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு மேஷ லக்னம், ஒரு 6 கோடி தசை ஓடுது அவருக்கு, புதன் தசை. உடனே பலன் சொல்கிறேன், அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, மலை உச்சியில் இருந்து இடறி விழுதல். உடனே பின்னாடி ஒரு குரல் வருது, தலைவர் இது எத்தனை பேருக்கு அப்படின்னாப்புல. நான் சொன்னேன் ஒருத்தருக்கு தாங்க அப்படின்னு. அவர் சீரியஸாக கேட்குறேன்னு நினச்சி நானே சீரியஸாக பதில் சொன்னேன். என்னங்க இது அசிங்கம் பண்ணுறீங்க, அவமானம் பண்ணுறீங்க, மானபங்கம் பண்ணுறீங்க, தற்கொலை முயற்சின்றீங்க, மலை உச்சியில் இருந்து வேறு இடறி அழுத கால் தவறி விழுந்துருவாருன்றீங்க. இத்தனையும் எப்படிங்க ஒரு மனுஷன் தாங்க முடியும்? இத்தனையும் தாங்கி தான் இந்த 5 கோடி பேர் வந்தாங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த பாவத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அந்த பாவத்துக்கு உங்ககிட்ட வரக்கூடாது. பெருவாரியான உலக மக்களுடைய ஒரே குரல், நாங்கள் ஸ்டேஷன் பக்கமே போகக்கூடாதுங்க. போனாக்கா எங்கள் அப்பாலாம் உயிரை விட்டுருவாருங்க. ஸ்டேஷன் பக்கமே போகக்கூடாதுங்க. சும்மா கூட போய் காற்று வாங்கக்கூடாது அந்த பக்கம். ரைட்டு, போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போய் காற்று கூட வாங்கக்கூடாது, அதை தாண்டி வாங்கு. ஆனால் அந்த மக்கள் காவர்டு. பகவான் ஓஷோ கிட்டே இதே மாதிரி தான் ஒருத்தர் போகிறார்.
போய் பகவான் எனக்கு வாழ்க்கையில் பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசை, அதே சமயத்தில் எனக்கு பணமும் நிறைய வேணும், அதுக்கு உங்களுடைய இந்த தியான கோர்ஸில் நான் சேர்ந்தால் நான் அந்த பணக்காரன் ஆகிவிட முடியுமா? நீங்கள் சொல்கிற மாதிரி இறைவனை நான் அறிந்தால் இந்த நாட்டின் பிரசிடென்ட்டாகவும் இந்த மாநிலத்தின் முதலமைச்சராகவும் இல்லை பணக்காரன் ஆக முடியுமான்னு பகவான் அவரை உற்று நோக்குறாரு. நோக்கின உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இவன் பேட்மேன் கிடையாது, அதாவது இவன் கெட்டவன் கிடையாது என்ன, ஆனால் இவன் காவர்டுனா கோழை, ஆங்கிலத்தில் காவர்டுனா கோழை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அவங்களுடைய கேரக்டர் அப்படியே அவருடைய டிசேபிள்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பாருங்கள், இப்படி தான் நாட்டில் 99.99% பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் பணம் தேவை, அவங்க எல்லாருக்கும் நல்ல உடைகள் தேவை, நல்ல மாட மாளிகை தேவை, கூட கோபுரம் தேவை, எல்லாம் தேவை. ஆனால் அவங்க நல்லவங்களாம், அதனால் அவங்க துரோகம் பண்ண மாட்டாங்க, வஞ்சகம் இழைக்க மாட்டாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, போலீஸ் வாசலாண்ட போய் நிற்க மாட்டாங்க, வழக்குகள்னு வந்தாக்கா செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து பெஞ்ச் கோர்ட்ல இருந்து சிபிஐ கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரலும் அப்பீல் போயிட்டே இருக்கவும் மாட்டாங்க. அதுவும் செய்யக்கூடாது அவங்க, அண்ணா அதுவும் பண்ணக்கூடாது. சாக்கடையிலையும் விழக்கூடாது. கட்டர்ஸ்ன்றார் பகவான். என்ன சொல்றாரு? கட்டர்ஸ்லயும் விழுந்துடக்கூடாது. டிடிஎஸ் எஃபோர்ட், அதாவது இதெல்லாம் பண்ணி இந்த 5 கோடி பேர் ஆகிறதுக்கு டிடிஎஸ் எஃபோர்ட். டிடிஎஸ்னாக்கா கடினமான உழைப்பு, அது இருக்கணும், கரேஜ் இருக்கணும், தைரியம் இருக்கணும். அதுங்க 3ஆம் இடம் வந்துடுது. டிடிஎஸ் எஃபோர்ட் கடினமான உழைப்பு, அந்த டிடிஎஸ் எஃபோர்ட் கடினமான முயற்சி, அதுக்கு 3ஆம் இடம். நான் அப்படியே பாருங்க, அவர் சொல்றது அப்படியே நான் இந்த 6-8-12 3-6-8-12 கொண்டாடுறேன் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? இவன் காவர்டு, கோழை. ஆக 3ஆம் இடம் சில பேருக்கு உச்சமாக கூட இருக்கும், ஆனால் கோழையா இருப்பான். 3ஆம் இடம் சில பேருக்கு ஆட்சியாக கூட இருக்கும். நீங்க அந்த பாவத்தை போய் ஆக்டிவேட் பண்ணாதான் அது ஆக்டிவேட் ஆகும். என்னிடத்துல நிறைய ஜாதகங்கள் வரும், நிச்சயமா அவங்க குறைந்தபட்சம் அந்த திசையில் ஒரு 50 கோடி சம்பாதிச்சிருக்கணுன்ற மாதிரி நான் பலன் சொல்லுவேன். பார்த்தா 5 லட்சம் கூட சம்பாதிக்கலன்னுவாங்க, 5 லட்சமே கூட சம்பாதிக்கலன்னுவாங்க. என்னிடமே ஒரு பெண் வேலை செய்தால், துளாராசி சுவாதி நட்சத்திரம் மேஷ லக்னம், லக்னத்தில் சூரியன் உச்சம் வரும். அஜித் தலை அஜித் ஜாதகம் நான் பார்த்திருக்கேன். அவரு மேஷ லக்னம், சிம்மத்து, அவருக்கு 5 அதிபதி லக்னத்தில் உச்சம், இந்த அம்மாவுக்கும் உச்சம். நான் சொன்னேன், என்னம்மா இது ஒரு அஜித்தியான வேலைக்கு வச்சிருக்க மாதிரி இருக்கம்மா, அஜித் ஜாதகம் மாதிரி இருக்கம்மா. இல்லை சார், நீங்க வேற, நீங்க இந்த மாசம் கொடுக்குற அந்த சம்பள காசுல தான் சார் வண்டியே உடனே வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறதே இல்லை. அந்த பெண் வீட்டில் தரித்திரம்னா தரித்திரம், அப்படி ஒரு அஷ்ட தரித்திரம். ஆக இங்க சோதிடம் பொய்யாகவில்லை. அந்த ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் இந்த 6ஆம் பாவத்தையும் 8ஆம் பாவத்தையும் வைத்துக்கொண்டு முன்னேறக்கூடிய அந்த திராணி இல்லை. அவர்கள் காவர்ட்ஸ். பகவான் இங்கே சொல்கிறாரே காவர்ட்ஸ். வாழ்க்கையில எந்த சாக்கடையில் விடக்கூடாது. அதுதான் பகவான் சொல்றாரு. ஒரு பணக்காரன் ஆகணும்னா அவனுக்கு முதல்ல என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் அவனுக்கு டேர் டெவில் இருக்கணும், அஞ்சான் என்ஜன். ஒரு பணக்காரன் ஆகணும்னா அவனுக்கு முதல் குவாலிட்டிஸ் பகவான் ஒரு 12 குவாலிட்டிஸ் சொல்றாரு. அந்த 12 குவாலிட்டிஸும் ஜாதக ராசி கட்டத்தில் 3ஆம் பாவத்திலையும் 6ஆம் பாவத்திலையும் 8ஆம் பாவத்திலையும் 12ஆம் பாவத்திலையும் இருக்கு. இன்னும் பகவான் சொல்லாததும் இதில் இருக்கு. அதே நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? முதல்ல ஒரு பணக்காரனாவனா சச் எ போல்ட்னஸ் வேணுன்றார். அந்த போல்ட்னஸ்ன்றது என்ன? துணிவு. அந்த போல்ட்னஸ்ன்றது என்ன? அவனுடைய துணிவு. பிறகு டேர் டெவில், அஞ்சான் நெஞ்சன். எது நடந்தாலும் பரவாயில்ல, ஒன்று வடைந்தால் மகாதேவி, இல்லையல் மரணதேவி, வாழ்வா சாவா பார்த்துடுறேன் நான். அந்த குவாலிட்டி இருக்கணும். அடுத்தது டிடிஎஸ் எஃபோர்ட் இருக்கணும், கடினமான முயற்சி இருக்கணும், அப்புறம் கரேஜ் இருக்கணும், தைரியம் இருக்கணும், அப்புறம் கட்டர்ஸ், சாக்கடைகளுக்குள்ள பூந்து வெளியில வரணும், சாக்கடைகளுக்குள்ளே குளிச்சுட்டு வெளியே வரணும். மனிதனுடைய அனைத்து விதமான மலம் அதில் இருக்கும், அந்த மலத்துக்குள்ள பூந்து வெளியில வரணும். கட்டர்ஸ்குள்ள ரன்னவேல வரணும் அப்படின்றாரு. கட்டர்ஸ்குள்ள ரன்னவேல வரணுன்றாரு. அந்த கட்டர்ஸ்குள்ள வர ரன்னவே தான் 6ஆம் பாவத்தில் இருக்கு. பகவான் சொன்ன முதல் டிடிஎஸ் எஃபோர்ட் அது 3ஆம் இடத்துல இருக்கு. கரேஜ், தைரியம், அது 3ஆம் இடத்துல இருக்கு. போல்ட்னஸ், அது 3ஆம் இடத்துல இருக்கு. என்ன? கட்டர்ஸ், அது 6ஆம் இடத்துல இருக்கு. 6ஆம் இடம் தான் சாக்கடை. உங்கள் மனைவி உங்களை விட்டு விட்டு வேறொரு ஓட வேண்டுமா? 6ல் இருக்கு. அடுத்தவன் மனைவியை நீங்கள் அபகரிக்க வேண்டுமா? அது 6ல் இருக்கு. ஒரு நாட்டின் மீது போர் எடுத்து அந்த நாட்டை அபகரிக்க வேண்டுமா? அது 6ஆம் இடத்துல இருக்கு. ஐரோப்பியர்கள் அமெரிக்காக்குள்ள போய் இறங்கினாங்க தெரியுமா? இறங்கின உடனே எல்லோ கோல்டுக்காக அங்க உள்ள எல்லா செவ்வியந்திரர்களும் ஆயிரக்கணக்கில் கொன்றார்கள், லட்சக்கணக்கில் கொன்றார்கள் தெரியுமா? அங்க சொல்றாரு, கத்ரோட்டா இருக்கணும். உன் காரியம் நீ சாதிக்கணும்னாக்கா கத்ரோட். எவன் கழுத்து தயங்காத, எவன் கழுத்து, அவன் கடவுளே முன்னாடி நின்னாலும் சரி, அவன் கழுத்து தயங்காத. அவன் கழுத்தி உன் மனசு கடவுளேன்னு தெரிஞ்சாலும் சரி, கழுத்து அறுக்கிறதுக்கு தயங்கவே கூடாது. நீ பணக்காரன் ஆகணும்னா ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு நான் கரெக்டாக தான் பண்ணேன், நான் சரியாக தான் செஞ்சேன்னு சொல்லிக்கோ. உனக்குள்ளேயே தான் கத்ரோட்டுன்றாரு. அந்த கத்ரோட் 6ஆம் இடத்துல இருக்கு. அந்த கத்ரோட்டு 6ஆம் இடத்துல இருக்கு.
சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 995295962, 98409 57612. Website www.srimeheru.org.